தினமும் இவளோட இதே வேலையா போச்சு. பாத்திரம் கழுவணும், பாத்ரூம் கிளீன் பண்ணணும், வீடை கூட்டணும், எல்லா வேலையும் நானே பண்ணா அப்புறம் அவன் எதுக்கு இருக்கிறா? இந்த அம்மா வேற ஆனாவுன்னு அவனை போட்டு அடிச்சுட்டு அந்த இடத்துல நானா இருந்தானா கொன்றுப்பேன். என்னடி? ஐயோ இவ வேற கூப்பிடறாளே. என்னடி ஆச்சு? நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? என்னடி பண்ண? இதெல்லாம் ரொம்ப தப்பு திலீப். என்னடி தப்பு? என்னடி ஆச்சு? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க நீ? பாத்ரூம் கழுவலையா? இல்ல. பாத்திரம் விளக்கலையா? உன் பப்பிய குளிப்பாட்டலையா? இல்லடா. அவளை குளிக்காம குளிச்சிட்டோன்னு சொன்னதை கண்டுபிடிச்சிட்டாலோ? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து பேட்டா காசு வாங்கவே இல்ல. இதுக்காடி இப்படி கத்துன? இப்ப எதிர் வீட்டுக்காரங்களாம் அவன் பொண்டாடி காசுல சாப்பிடறான்னு என்ன சொல்லணும், அதான ஆசை? அப்படி இல்லடி என் செல்ல குட்டி. உன்னை நான் அடிப்பேன், மிதிப்பேன், உதப்பேன். வேற யாரையாவது உன்னை தொட விட்டுருக்கேனா? உனக்கு என்ன செய்யறது இருந்தாலும் நான் தாண்டி செய்வேன் என் செல்ல குட்டி. நீ கால் எடுக்கல, காலம் பூரா நீ தாண்டி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஐயோ சோ சாரி. என்னடி வேணும் உனக்கு? ஒழுங்கா ஒரு சீரியல் கூட பார்க்க விட மாட்டே. அங்க டேபிள் மேல காசு வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. என்னடி டெய்லி நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் போடா முடின்னு திட்டுவ, இப்ப மட்டும் என்னடி? அப்ப இன்னைக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன? 3 முடிச்சு நாடகத்துல நந்தினிக்கு பிறந்த நாள், வேற லெவலா இருக்கும். வா ஒண்ணா உட்காந்து பார்க்கலாம். அடிச்சி பைத்தியமே, போய் டேபிள பாரு போ. என்னடி லெட்டர் மாதிரி இருக்கு? லெட்டர் மாதிரிலாம் இல்ல, லெட்டரே தான். ஒருவேளை நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறத பார்த்துட்டு ஜாபுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிருக்காளோ? பரவாயில்ல, விழுந்துருவோம். அடி அடியே, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன். இன்னும் 3 நாயை கூட்டணும். நான் குளிக்க வைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த ஜாப் லெட்டர் மட்டும் நீயே போய் கழிச்சு போட்டுறிய செல்ல குட்டியே. அடிச்சி பைத்தியமே, முதல்ல என்னன்னு போய் பாரு போ. அப்படி என்ன வச்சிருப்பா? கிரீட்டிங் கார்டு. நாடகத்துல நந்தினி பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்க தெரிஞ்ச உனக்கு உன்னோட பிறந்த நாளை மறந்துட்டியாடா எங்க அப்பா மருமவனே? ஆமால, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். வீட்டு வேலையை பார்க்க வச்சு என்னோட பிறந்த நாளே மறக்க வச்சிட்டேடி பொந்துக்க நீ. ஆனா ஒரு ஒற்றுமை பத்தியா? எனக்கு நந்தினிக்கு ஒரே நாள்ல பிறந்த நாள். ஆனா என்ன, இது அவன் புருஷனுக்கு தெரிஞ்சாதான் கொஞ்சம் சங்கடப்படுவான். டேய் சும்மா இருடா. உன்னை விட நந்தினி அழகா இருக்கான்னு உனக்கு பொறாம. ஆனா பசங்க அப்படி இல்லடி. என்னதான் சொட்டை விழுந்தாலும் சீப்பு வாங்கி கொடுத்து தலை வார வச்சு அழகு பார்ப்பாங்க. தெரிஞ்சுக்க. சரி கிளம்பு கிளம்பு, நம்ம வெளியே போனோம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னடி உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வருது? அதெல்லாம் அப்படிதான்டா, வா கிளம்பு. எங்கடி என் சர்ப்ரைஸ்? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்னது கொஞ்ச நேரமா? என்னடி வந்தோடனே பலூன்லாம் பறக்கும், மேல இருந்து கேக் இறங்கலாம் நினைச்சேன். கொஞ்ச நேரம் இரு அமைதியா, எல்லாம் வரும். என்னது? வெயிட் பண்றா பெண்குயின். ஏதோ சிங்கமா திட்ட வந்தோம். சரி கொண்டாட்டி தானே, பார்த்துப்போம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக பண்ணிடி, ஆய் வர மாதிரி இருக்கு. மாட்டிக்கோ சார். ஆர்டர் சார். எது ஆர்டரா? ப்ரோ சர்ப்ரைஸ் வாங்க வந்திருக்கோம் ப்ரோ. சர்ப்ரைஸா? உங்களுக்கு தெரியாதா? இங்கே வாங்க. அதாவது இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வந்த நாள், அதாவது எனக்கு பிறந்த நாள். அதனால சர்ப்ரைஸ் வாங்க வந்திருக்கோம் ப்ரோ. ஒக்காளி தாலியா இருக்கே வந்துட்டான்டா. சர்ப்ரைஸ் வாங்க வந்திருக்கீங்களா? ப்ரோ 2 காஃபி மட்டும் கொண்டு வாங்க ப்ரோ. கொண்டு வரேன். காஃபியா? அடியே ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா வீட்டில் நானே காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். இதுதான் உன் சர்ப்ரைஸா? டேய் இன்னும் சர்ப்ரைஸ் வரலடா, அது வரைக்கும் இந்த காஃபியை குடி. ஓ இன்னும் வரலையா? சரி பரவாயில்ல. இது கூட இல்லாமல் வெளியே பேச்சுலர் பசங்க சுற்றிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் காஃபியை குடிச்சிட்டு போயிடலாம். திலீப், இப்போ உன் எக்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? இப்போ எதுக்குடி அவ்வளோ ஞாபகப்படுத்துற? நாடி கொஞ்சம் மாறுது.
இதுதான் சர்ப்ரைஸ்னு சொன்னேடி. எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? இதுக்கு உங்க அப்பா எவ்வளவு மேல்றி. எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சண்டாளி, இப்ப நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? எப்படி இருக்க திலீப்? ஐயோ ஏண்டி கத்துற? இல்ல 2 காஃபி தான் சொல்லிருக்கேன். இன்னொரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க அப்பா என்ன காஃபி கடை வச்சிருக்கான்? வரவும் போறவங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இருடா சொல்லிட்டு வரேன். என்ன திலீப் எதுவும் பேச மாட்ற? ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். இவ எதுக்கு வந்திருக்கா? லவ் பண்ணும்போது ஒரு பவுன் செயின் கொடுத்தாலே அதை வாங்க வந்திருப்பாளா? வாய்ப்பில்லை. ரீசெண்டா அவ தங்கச்சி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருந்தே, அதை பார்த்துருப்பாளோ? டேய் திலீப், என்னடி? ஏய் வெளிய வாடா. நான் வர மாட்டேன்டி. அவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சாதான் நான் வெளில வருவேன். சீ, இவ்ளோ பயந்தவனா நீ? உன்ன போய் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டனே. இது பயமா? பயம் இல்லனா வெளிய வந்து அவட்ட பேசு. இன்னைக்கு நானும் அவளா பாத்துறேன்டி. வாடி வாடி. என்னடி வேணும் உனக்கு? டேய் சாரி, என்னங்க வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த மொக்க ஜோக்கு மட்டும் இன்னும் ஒன்று போல. வேகப்படு. எதுக்கு வந்திருக்க அதை முதல்ல சொல்லு. நீ தான் வந்ததுல இருந்து பேசவே மாட்டியே. என்னடி பேசணும்? அவளை கொஞ்சம் பேச விடுடா. சரி சொல்லுங்க. என் பிறந்த நாள் அதுமா? எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தியா, நீங்க எதுவும் சொல்லலையா? இல்லங்க, நீங்க சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டா இருக்கும். அதனால நான் எதுவும் சொல்லல. என்னடி சொல்லணும்? அடியே என்னடி சொல்லணும்? ஐயோ, காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே சர்ப்ரைஸ் பண்ணமா இருக்கு. என்னன்னு சொல்லி தொலைங்களேன்டி. அது ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? அப்ப ஓடி போலாம். ஏய் எங்க சொல்லுங்க. திலீப், உன் தம்பி லவ் பண்றேன்டா. தம்பி தம்பி லவ் பண்றியா? என்ன தைரியம் தான் என் தம்பி லவ் பண்றேன்னு சொல்லுவேன்? நேரம் என்ன பண்றது? எதை? இல்ல, எல்லாம் கடலோட விளையாட்டுடா. என்னால எதுவும் பண்ண முடியல. நீ விளாண்டுட்டு கடல் மேல பழிய போறியா? ஏய் திலீப், மன்னிச்சிடுறா. எங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிடுறா. எதை சேர்த்து வைக்கணுமா? என் தம்பி எப்படி லவ் பண்ண அது சொல்லு முதல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நீ விட்டு போனதுக்கு அப்புறம் உன் தம்பி தான்டா எனக்கு ஆறுதல் சொன்னா. யாரு வந்து ஆறுதல் சொன்னாலும் லவ் பண்ணிடுவீங்களாடி? என்னடி உங்க ஐடியாலஜி? இங்க பாரதியா, நான் விட்டு போனேன்னு சொல்றது மொத தப்பு. என் தம்பி வந்து ஆறுதல் சொன்னான்னு சொல்றது அடுத்த தப்பு. இல்ல இல்ல, சொன்னாலும் சொல்லியிருப்பான். இப்போ கரெக்டா சொன்னா அவளை போய் திரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது உன் கையில தான் இருக்குதியா. என்ன? அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க, எப்படி என் தம்பியை லவ் பண்ணீங்க? நான் உன்னை விட்டு போனதுக்கு காரணமே உன் தம்பி தான். எது? ஏன் தம்பியா? ஆமா, உன் தம்பி தான். ஏன்? என்ன பண்ணா? அன்னைக்கு ஒரு நாள் உன் பர்த்டேக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தியே, வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. டேய், இதே வேலையை தான் தெரிஞ்சிட்டு இருந்தியாடா? பேச்சி. ஆமா, அன்னைக்கு கூட பஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்களே. நான் கூட ஒன்று அனுப்பிச்சு விட்டேனே. அன்னைக்கு நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கலடி. அங்கதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னாச்சு? வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்கன்னு என்ன அனுப்பிச்சிட்டியா? அப்ப யார் கூட அனுப்பிவிட்ட? என் தம்பி கூட. நீ நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசதே கம்மி பண்ணிட்டேன். இல்ல, நான் மட்டும் அப்படியே பேசி கிழிச்சிருப்பேன். தம்பி நினைச்சனடி, ஆனா அவன் என் தம்பி நினைக்காம விட்டனடி. நீ சொல்லு. அன்னைக்கு நைட்டு ஆர்வத்துல ஏதேதோ நடந்துருச்சுடா. நான் கூட எதுவும் பண்ணலையடி. ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. எப்ப பார்த்தாலும் காஜிலே இருக்க வேண்டியது. இவன் மட்டும் யோகிய மாதிரி பேசுறான். நீ சொல்லுடி. என் எக்ஸ் பைக்ல போகும்போது உன் தம்பி லவ் ஃபெயிலியர் பத்தி சொன்னானா, அதுல கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். நீ கொஞ்சமும் ஃபீல் பண்ணிட்டு என்ன ஏன்டி அதிகமா ஃபீல் பண்ண வச்ச? சண்டாளி. அதெல்லாம் விடு. இப்போ நீ நல்லா தானே இருக்க உன் பொண்டாட்டி கூட? சாரி சிஸ்டர், உன் ஒய்ஃப் கூட.
எப்படியாவது சேர்த்து வச்சிடுறா. உன் வீட்ல கொஞ்சம் பேச ப்ளீஸ். எது நான் சேர்த்து வைக்கணுமா? ப்ளீஸ். சரி எல்லாம் ஓகே, இது எப்படி உனக்கு தெரியும்? அதுக்கு நீ அங்க பார்க்கணும். அங்கே யார் இருக்கா? ஃப்ளாஷ்பேக். இரு எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் மேலே தான் பார்க்குறோம். ஒரு சேஞ்சு கீழே பார்ப்போமா? பார்த்து தொலைங்க. ஹலோ ஹலோ, நான் திலீப் எக்ஸ் கீதா பேசுறேன். நீயா? நீ எதுக்கு என்ன கால் பண்ற? சரி, அப்போ நான் திலீப்கே கால் பண்ணிடவா? ஏய் சொல்லு, என்ன பேசணும்? உனக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, உன் தம்பியாவும் ஏமாத்தக்கூடாதுன்னு அவ பேசினது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அவளை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீயே சந்தோஷமா இருக்கும்போது அவ மட்டும் எது கஷ்டப்படணும்? அதான் அவளை நான் இங்க வர சொன்னேன். அடியே, அவ தாண்டி என்ன ஏமாத்தினா? அவ ஏமாத்திட்டா சரி, ஆனா அவ உனக்கும் உன் தம்பிக்கும் துரோகம் பண்ணல. அத பாரு. இங்க பாரு திலீப், நீ என்ன பண்ணுவியான்னு தெரியாது. அவங்க 2 பேரையும் எப்படியா சேர்த்து வச்சிரு. இவ்வளோ அரேஞ்ச் பண்ணவ எப்படி அவனையும் கூப்பிட்டுருப்பிய? எங்க அந்த காதல் மண்ணு? கூப்பிடு. உனக்கு கோவம் குறைஞ்சோன்னு அவன் என்ன விசில் அடிக்க சொன்னான். ஓ விசில் தளபதி, அப்படி அடியும் அடிச்சு தொலையும் எல்லாம் என் நேரம் புன்னகை. அண்ணா அண்ணா ஓட்ட கழிட்ட சொல்லுடி, இல்ல விசில் ஊதுனவனுக்கு சங்கு ஊத வேண்டியது. கோட்டை கல்றா. நான் டீல் பண்ணிக்கிறத என் பாச மலரே. அண்ணா அண்ணா அண்ணா, நான் எதுவும் பண்ணலண்ணா. தோ இது எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை தானே காரணம். நீ டாக்ஸிக்குன்னு அவங்க சொல்ல, அவன் அப்படிதான்னு நானும் சில பல பேச்சுக்கள் போட, அதுல அவங்க விழுந்துட்டாங்கண்ணா. எது நான் டாக்ஸிக்கா? ஏய் இல்லடா, நீ பைக்ல போயிட்டு இருந்தோம், அப்படியே ஏதோ பேசிட்டு திலீப்பே, ஏதோ நடந்துருச்சுடா, மன்னிச்சிருடா. நானும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நல்லா ஜாலியா ஊர் சுத்தணும்னு சொல்ல வந்தடா. கேப் விடாம சொல்லுடா, பயமா இருக்குல்ல. நீ ஏன்டா பயப்படுற? உனக்கு சொன்னா புரியாது. அதான்டா திலீப்பு, நீ தான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசி எனக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா கிட்டியா? அந்த ஆள் நான் ஃபோன் பண்ணாலே இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு திட்டுவான். அப்படிலாம் சொல்லாதடா. சரி ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். பாரு கார்த்தி, அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அடுத்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. திலீப்பே, உண்மையாவடா சொல்ற? கீதா நல்லா இருந்துச்சுல கேட்க. அவர்லாம் ஒன்றும் ஒத்துக்கல. என்ன திலீப்பே? நான் என்ன திலீப்பே அண்ணா ஒரு பாப். நான் வீட்டில் பேசிட்டேன், யாரும் ஒத்து வர மாதிரி தெரியல. அதனால நம்ம எல்லாரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறோம். திலீப்பே, நம்ம எதுக்கு தேவையில்லாம ஓடி போய்கிட்டு? என்கிட்ட ஒரு 2000 ரூபா இருக்கு, நீ ஒரு 2000 ரூபா போடு. நம்ம எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து ஒரு நல்ல கார் புக் பண்ணி போயிடலாம். என்ன சொல்ற? நான் குஞ்சாமணி தெரியும் போது போட்ட காமெடி. இந்த காமெடியெல்லாம் நீ போட்டுட்டு இருந்தேன்னு வை, உனக்கு குஞ்சாமணியே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன், பார்த்துக்க. ஓகே. அதனால நாளைக்கு எல்லாரும் மலை மேலே இருக்க கோயிலுக்கு 7 மணிக்கு வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. பாக்கி தப்பலாம். அது ஏன் ப்ராப்பர்ட்டி, போடா. சரி சரி, பாலக தோஷம். நீ போமா, 1 வருஷத்துல கொஞ்சம் அழகாயிட்டாரு. வர கார்த்தி. அண்ணா சிறப்பான ஆள்றா நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அண்ணன் பேரை எப்படியாவது காப்பாற்றணும். ஓகேண்ணா. சரியா? போயிட்டு வா. போயிட்டு வாங்களா? ஆமா, உங்க வீட்ல தான் பிரச்சனையாச்சே, எங்க போவாங்க? அதுக்கு இனிமேல் அவங்க நமக்கு தான் தங்க போறாங்க. வாங்க நீ போலாம். வாடி என் பொண்டாட்டிய. வாங்க மாமா போலாம். இன்னும் அந்த பேரை தாண்டி வைக்கல நீங்க. பொண்டாட்டி கூடயும் எக்ஸ் கூடயும்
ஒரே வீட்ல எப்படிதான் குடும்பம் நடத்த போறேன்னு தெரியலையே. ஆண்டவா